இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது யூஜிசி நெட் எக்ஸாமில் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 9ல் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டில் ஒரு டாபிக் தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேங்களா? அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கம்ப்ளீட் எல்லா எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பவுண்ட்ரி தாண்டி பவுண்ட்ரி ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு இதுக்கு வந்து நடக்குது அப்படின்னா அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேங்களா? இது வந்து எப்படி சேவ் பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெபிட் கிரெடிட்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்குது. அதில் எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுவாங்க. அதாவது எதுக்காக இது பண்ணுறாங்க, இந்த அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே எல்லா எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல், நம்மளோட கண்ட்ரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி அப்படின்னா அதாவது மானிட்டர் பண்ணுறாங்க வேர்ல்டு வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிபி சென்ட்ரல் பேங்க் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாமல் நம்ம ஸ்டேட்டில் அதாவது நம்மளோட கண்ட்ரிக்கு யார் வந்து இதை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து மானிட்டர் பண்ணுது. அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ஸ் இன் மேக்கிங் மானிட்டரி, ஃபிஸ்கல் அண்ட் ரேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இதெல்லாம் இது வந்து பண்ணுது அப்படின்னா நாணய கொள்கை, மானிட்டரிங்கிறது நாணய கொள்கை, ஃபிஸ்கல் அப்படிங்கிறது வந்து வரியியல், ட்ரேட் பாலிசிஸ் அப்படிங்கிறது வர்த்தகம், ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து 2 விதமாக நம்ம சொல்லுவோம், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ், டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸி அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி இல்லை நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட்டை ஆக்சுவலாக நான் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் சி அப்படின்னா கம்ஸ் இன் டு த கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்கு வருது. ஓகேங்களா? கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது மணி கம்ஸ் இன் டு த கண்ட்ரி ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ். அதாவது எக்ஸ்போர்ட், நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். கம்ஸ் என்னன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான், அதாவது ஏற்றுமதி பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும், ஒரு குட்ஸோ சர்வீசஸோ நம்ம வந்து செல்லிங் அப்ராடுக்கு வந்து சேல் பண்ணுறோம், அதுதான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ். இதே வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மிங் இன் டு த கண்ட்ரி. வேறு கண்ட்ரி என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது மணி வந்து கம்ஸ் இன் அப்படிங்கும்போது இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து பாசிட்டிவ். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம நாட்டில் வந்து மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து அவங்க வேறு ஸ்டேட்டில் இருந்து நம்ம கண்ட்ரி வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரியில் வந்து மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கம்ஸ் இன் டு த கண்ட்ரி அப்படிங்கும்போது மணி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். மணி வேல்யூவில் நமக்கு வந்து மணி வந்து உள்ளே வருது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து கிரெடிட் வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் மாதிரி தான். இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்குது, மானிட்டரி, ஃபிஸ்கல், ட்ரேட் பாலிசிஸ் எல்லாமே நடக்குது. அதை எப்படி டினோட் பண்ணுறோம், கிரெடிட் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு. கிரெடிட்ல வந்து கம்ஸ் இன், டெபிட்ல வந்து கோஸ் அவுட். இது வந்து அதாவது வந்து இம்போர்ட் பண்ணுறோம், பையிங், நம்ம வந்து வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்குறது, இதை வந்து இறக்குமதின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே வந்து கிரெடிட்ல வந்து என்ன பண்ணுறாங்க, அதர் கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து மணி வந்து உள்ளே வர்றது, அது வந்து பார்த்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ளே வருது, அது வந்து கிரெடிட். டெபிட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ், இம்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்க்ரீஸ் இன் அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி, இது வந்து இன்க்ரீஸ் இன் ஃபாரின் மணி இன்ஃப்ளோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மறுபடியும் நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம நாட்டில் கூடிய வெளிநாட்டு என்ன நடக்குது ஃபினான்சியல் வைஸாகவும் எக்கனாமிக்ஸ் வைஸாகவும் ஃபுல்லாக எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து எதுக்காக அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல்
இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இதாக இருக்கும். மானிட்ரி பண விஷயமா இருக்கட்டும், ஒரு வரியாக இருக்கட்டும், ஒரு ட்ரேட் பாலிசிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு உருவாக்க இது உதவும். அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பணம் வந்து நம்ம நாட்டுக்கு வருது, எக்ஸ்போர்ட்டு, அதே மாதிரி வெளிநாட்டு நாட்டிற்கு வருது. நம்மளுக்கு வந்து பணவழக்கம் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளோ அதிகரிக்குது. அதே வந்து டெபிட் டிரான்சாக்ஷனுங்கும் போது என்ன ஆகுது, வெளிநாட்டு வந்து பணம் போகுது, இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம அதர் கண்ட்ரியில் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட நாட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து அந்த நாட்டில் வந்து அதிகரிக்கும், பணப்போக்கு அதிகரிக்கும். கிரெடிட்னா மணி கம்ஸ் இன்னு, டெபிட்னா மணி கோஸ் அவுட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருந்தாங்க ரெசிஸ்டன்ட், நான் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிஸ்டன்ட், இதில் வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம நாட்டில் இந்தியாவில்னு பார்த்தோம் அப்படின்னா 1 இயருக்கு வந்து ஸ்டே பண்ணிடுறேன், மோர் தென் 1 இயர்ல இருந்த அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ட். அதே வந்து ஃபாரினர்ஸ் வந்து லாங் டைமா நம்மளோட நாட்டில் நம்மளோட கண்ட்ரியில வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஒரு ஜாப் விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், ஸ்டடி விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் ரெசிஸ்டன்ட். கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங், அவங்க வந்து கம்பெனி இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், நாட் நேஷ்னலி. அதே வந்து நான் ரெசிஸ்டன்ட்னா டூரிஸ்டாக வரவங்க, இல்லை ஃபாரினர் வந்து விசிட் பண்ணி போகிறாங்க, பீப்புள் லிவிங் அப்ராட், நம்மளோட பீப்புள் போயிட்டு அங்கே போயிட்டு அப்ராடில் இருக்காங்க அவங்கெல்லாம். ஃபாரின் கம்பெனிஸ் நாட் பேஸ்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் ஒர்க்கிங் இன் இந்தியா, இந்தியன் ஒர்க்கிங் இன் இந்தியா ரெசிஸ்டன்ட். ஃபாரினர் வந்து நம்மளோட நாட்டில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுவும் ரெசிஸ்டன்ட். அண்ட் இந்தியன் லிவிங் இன் யூஎஸ்ஏ, இந்தியாவில் இருக்கும்போது யூஎஸ்ஏ போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நான் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. அதே வந்து டூரிஸ்ட் விசிட், நம்ம போய் அவங்க டூரிஸ்ட் விசிட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து நம்மளோட யூஎஸ்ஏல இருக்கவங்க வந்து இந்தியாவில் விசிட் பண்ணாலும் சரி, யூஎஸ்ஏல இருக்கவங்க வந்து நம்ம போய் யூஎஸ்ஏ விசிட் பண்ணாலும் அது வந்து நான் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிரெடிட்டுக்கும் டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னா, கிரெடிட்னா கம்ஸ் இன், அதாவது பேமெண்ட் ரிசீவ். நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிலேருந்து அமௌண்ட் வாங்குவோம், பேமெண்ட் ரிசீவ், பே பண்ணுறது வந்து ரிசீவ் பண்ணுவோம், ஓகேங்களா. அது வந்து ஃபாரின் கண்ட்ரியில். அதே வந்து டெபிட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் மேல், நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கோம், நம்மளுக்கு தான் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பே பண்ணுறது, பேமெண்ட் மேடு. இது வந்து பாசிட்டிவ் சைனு ப்ளஸ்ஸு, இது வந்து நெகட்டிவ் சைன், ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் கிரெடிட்டில், டெபிட்டில் வந்து அதாவது இதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ்ட், ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அது வந்து கிரெடிட்டு. டெபிட் வந்து நம்ம போயிட்டு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது டெபிட்டு. யூனிலேட்ரல் ரிசிப்ட்ஸ், அதாவது கிஃப்ட் டொனேஷன்ஸ் ஃப்ரம் அப்ராட், கிஃப்டாக இருக்கட்டும், ஒரு டொனேஷனாக இருக்கட்டும், அப்ராட்லேருந்து நம்ம கிட்ட வரும். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஃபாரின் யூனிலேட்ரல் பேமெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் டொனேஷன்ஸ் டு அப்ராட், நம்ம போயிட்டு அப்ராடில் வந்து கொடுக்கறது யூனிலேட்ரல் பேமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து யூனிலேட்ரல் பேமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே வந்து பாரோயிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் அப்ராட், லோன்ஸ் டேக்கன், பாரோயிங் பண்ணுறாங்க, அவங்க வந்து இது பண்ணாங்க. லெண்டிங்னா கடன் வாங்குறது, அதுக்கு இதில் வந்து லெண்டிங் டு கண்ட்ரிஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேல் ஆஃப் ரிசர்வ் அசட்ஸ் லைக் கோல்டு, ஃபாரின் கண்ட்ரிஸ் சேல் பண்ணுறோம் நம்ம, சேல் ஆஃப் ரிசர்வ் அசட்ஸ் லைக் கோல்டு டு ஃபாரின் கண்ட்ரிஸ். இன்ஃப்ளோ, மணி இன்க்ரீஸ் ஆகும், இதில் வந்து மணி வந்து அவுட்ஃப்ளோ மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அவுட்ஃப்ளோ, அது வந்து இன்ஃப்ளோ, இது அவுட்ஃப்ளோ, பர்ச்சேஸ் ஆஃப் ரிசர்வ் அசட்ஸ் ஃபார் ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, கிரெடிட்னா நம்ம போய் ஃபாரினில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு பாசிட்டிவ். அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு, அதே மாதிரி அவங்க வந்து நம்மகிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் டொனேஷன், யூனிலேட்ரல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டிலேருந்து பாரோ, நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து கடை வாங்குறது பாரோயிங். தங்கம் போன்ற ரிசர்வ் சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யுது, ஓகேங்களா. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா
லெண்டிங் அப்படின்னா நம்ம போய் லோன் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் சொன்னோம். வெளிநாட்டுக்கு வந்து பணம் செலுத்துறது, எதிர்மறை இம்போர்ட் பண்ணுறது, குட்ஸ் அண்ட் சர்வீஸை இம்போர்ட் பண்ணுறது, இது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி நம்ம போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டொனேஷன் கிஃப்ட் எல்லாம் யூனிலேட்டரல் கொடுக்கறது, லெண்டிங்கு, வெளிநாடுல இருந்து நம்ம வந்து கோல்டாக இருக்கட்டும், ஒரு ரிசர்வ்ஸாக இருக்கட்டும் வாங்குறது, இதெல்லாம் வந்து நாட்டிலேருந்து பணம் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிரெடிட் கம்ஸ் இன், மறுபடியும் நான் சொல்கிறேன், மணி வந்து கம்ஸ் இன், அது வந்து டெபிட் வந்து மணி கோஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்ஃப்ளோ ஆகும், இது அவுட்ஃப்ளோ ஆகும். comes in goes out. யூனிலேட்ரல் ஒன் சைட் டிரான்சாக்ஷன், நோ டைரக்ட் ரிட்டர்ன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா கிஃப்டாக இருக்கட்டும், டொனேஷனாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட். இப்போ வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா மறுபடியும் வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஒரு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் சைட் டிரான்சாக்ஷன்ஸ், இது வந்து அதுக்கப்புறம் நோ டைரக்ட் ரிட்டர்ன். அதே வந்து கிவிங் மணி டு அதர்ஸ், இது வந்து லோன் கிவன், நம்ம வந்து கொடுக்கறது. பாரோயிங்ஸ்ங்க வந்து நம்ம வந்து கடன் வாங்குறது, மணி ஃப்ரம் அதர்ஸ், லோன் டேக்கன். பாரோயிங்ஸ் தான் நம்ம வந்து கடன் பெறுதல். ஓகே, இது வந்து கிரெடிட். லெண்டிங் வந்து டெபிட். லெண்டிங்கிறது நீங்கள் கொடுக்கறது, பாரோயிங்கிறது நீங்கள் வாங்குறது, யூ டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன. இது வந்து எக்கனாமிக் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், டெபிட்லேயும் வரும், கிரெடிட்லேயும் வரும். கிரெடிட்டில் வந்து கம்ஸ் இன், என்னென்னா உள்ளே வருதோ அதெல்லாம் வைக்கலாம். டெபிட்னா கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அட்டானமஸ் பிஎஸ் அக்கமெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஓவரால் அதாவது பார்த்தோம் அப்படின்னா அட்டானமஸ் அக்கமெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒன்று இருக்குது. அதாவது அட்டானமஸ் அப்படிங்கிறது எபோவ் த லைன், அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கமெண்டிங் இது வந்து பிலோ த லைன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்ஸு ரிசிப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது பேமெண்ட் அப்படின்னா வந்து அதாவது பேமெண்ட் ரிசிப்ட் இருக்கும்போது பேமெண்ட் வந்து நீ வந்து கம்மியாக பண்ணுறோம், பேமெண்ட் வந்து கம்மியாக பண்ணிட்டு ரிசிப்ட் வந்து அதிகமாக இருக்குது. பேமெண்ட் வந்து கம்மியாக பண்ணுறோம், நம்ம வந்து வாங்குறது வந்து அதாவது ரிசிப்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது பேமெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதாவது பார்த்தோம் அப்படின்னா அட்டானமஸ் ரெக்கமெண்டிங் இதுன்னு பார்த்தோம். அட்டானமஸ் டிரான்சாக்ஷன்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நடத்துறது. ஓகேவா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து பேலன்ஸை பற்றி யோசிக்கிறது. ஓகேங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் பேலன்ஸை பற்றி யோசிக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட்டு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம். இது வந்து சர்ப்ளஸாக, ப்ராஃபிட் வந்தால் சர்ப்ளஸ்ஸு, லாஸ் வந்தால் டெப்ளிசிட். இதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து அட்டானமஸில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் வந்து இருக்கும். அதுக்கடுத்து அக்கமெண்டிங்கில் வந்து அஃபீஷியல் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. அக்கமெண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் செய்யறதுக்காக, அதாவது பேலன்ஸ் செய்யறதுக்காக லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ஈக்குவல் பண்ணுறது, கவர்மெண்ட் ரிசர்வ் மணியை யூஸ் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆக்ஷன் ஜீரோவாக மாற்றுறது, பேலன்ஸ் ஆஃப் ஓகேவா? அட்டானமஸ்ங்கிறது ஒரு நார்மல் பிஸ்னஸ். அக்கமெண்டிங் அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஏர்ன் மோர் மணியை வந்து நம்ம வந்து ஏர்ன் மோர் பண்ணும், பணம் அதிகம் வந்துச்சுன்னா அது வந்து சர்ப்ளஸ். ஸ்பெண்ட் மோர் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்து மோராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெப்ரிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தோன்னா கமலா ரன்ஸ் ஏ ஸ்மால் எக்ஸ்போர்ட் ஷாப். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்போர்ட் ஷாப்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ரிசிப்ட், அதாவது மணி கம்ஸ் டு இந்தியா. ரவி வந்து பே பண்ணுறாரு 10,000 கமலாட்ட. ஓகேங்களா? ரிசிப்ட் கிரெடிட் ஆகுது, கம்ஸ் இன். இதாகும்போது இது வந்து ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. அதே பேமெண்ட்டுங்கிறது கமலா வந்து ரவிக்கு பே பண்ணுறது பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து ரிசிப்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ரிசிப்ட் வந்து நம்மக்கிட்ட ரிசீவ் ஆகிறது வந்து 10,000. ஆக்சுவலாக நம்ம பே பண்ணுறது வந்து 6,000 இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து 4,000. இது வந்து சர்ப்ளஸ். நம்ம வந்து 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 இது பண்ணுறோம், ரிசிப்ட் வாங்குகிறோம், ஆனால் 6,000 தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ். இந்தியா வாட் மோர் தென் மணி அப்படிங்கும்போது அதே வந்து ட்விஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா கமலா ரிசீவ்ஸ் ஒன்லி 5,000 ரிசீவ்ஸ் ஒன், ஆனால் பே பண்ணுறது 8,000 இருக்குது. லாஸ் 3,000. இதை வந்து டிப்ளிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிப்ளிசிட்னா பற்றாக்குறை. இந்தியா ஸ்பென்ஸ் மோர் தென் இட்ஸ் ஏர்ன்ஸ் அப்படின்னா அது வந்து டிப்ளிசிட் கரண்ட் அக்கௌண்ட்டில். அதாவது மணி வந்து இன்சைடில் வருது, கம்மிங் இன்சைட்னா ரிசிப்ட் குட். மணி கோயிங் அவுட் சைட்னா எக்ஸ்பென்சஸ். மோர் கம்மிங் நம்ம வந்து 10,000 ஒரு இந்த மாதிரி சொல்லாமல் என்னன்னு தெரியல சொல்கிறேன். ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் உனக்கு வந்து ஒரு 12,000 கிடைக்கிது அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது அந்த 10,000. அதே வந்து இதை விட கம்மியாக வருதுன்னா அது வந்து டெபிசிட். ஓகேவா? அதாவது இந்த இதுன்னு கணக்கு கிடையாது. இப்போ எப்படின்னா அப்படின்னா அட்டானமஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து அட்டானமஸ் வந்து இருக்கிறத வந்து அதாவது நம்ம பேமெண்ட்டை இது வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக இருக்கும், பேமெண்ட் பண்ணது வந்து கம்மியாக இருக்கும், ரிசிப்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரிசிப்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ்ஸு. அதே வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிப்ளிசிட் அப்படிங்கும்போது வந்து பேமெண்ட்டு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கும், ரிசிப்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம் டிப்ளிசிட். இதில் என்னன்னா அட்டானமஸில் வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. இது அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட். அது வந்து ஒரு பர்ஸ் மாதிரி. இதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது அதாவது நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா 10,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து இந்த ரிசிப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000 வந்து கிரெடிட் ஆகுது. ஓகேங்களா? ரிசிப்ட் வந்து 10,000, பேமெண்ட் 6,000. இந்த பேலன்ஸ் 4,000 வந்து அந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவாங்க. ஓகேங்களா? இந்தியாவில். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதில் வந்து இந்த 3,000 லாஸ் ஆகுது இல்லை, இந்த 3,000 டிப்ளிசிட் ஆகும்போது 3,000 லாஸ் ஆகிறது வந்து இந்த அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்டிங்கில் வந்து இதை வந்து எடுத்துப்பாங்க. அது ஒரு பர்ஸ் மாதிரி. நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சுறது. சப்போஸ் லாஸ் ஆனால் அந்த அமௌண்ட்டை எடுத்து இதில் வந்து சரி பண்ணிடுறது. இதுதான் வந்து அட்டானமஸ்க்கும் அக்கௌண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதாவது அட்டானமஸ்ங்கிறது ஒரு நார்மல் பிஸ்னஸ், சாதாரண வியாபாரம் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடக்கும், அதை க்ரியேட் பண்ணும். ஆனால் அக்கௌண்டிங்கிறது லாஸ் வந்துடும், லாஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டானமஸ்ங்கிறது வெளிநாட்டுக்கு வந்து பொருள் விற்கிறோம், நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறது. இது அட்டானமஸ் டிரான்சாக்ஷன்ஸ். நார்மல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இந்தியாவில் மொபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுது, இந்தியா கோல்டு இம்போர்ட் பண்ணுது அதிகமாக. எக்ஸ்போர்ட் அதிகம், அதனால் ப்ராஃபிட் சர்ப்ளஸ். இம்போர்ட் அதிகமாக இருந்தால் லாஸ் டெப்ளிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ப்ராப்ளம் வந்தால் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ரிசோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அக்கௌண்டிங் ரெக்கமெண்டேஷன். பேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுது, ஆர்பிஐ ரிசர்வ்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு சேல் பண்ணுங்க, லாஸ் இருந்தால் கவர் பண்ணும் அப்படிங்கிறது. அட்டானமஸ்ங்கிறது பிஸ்னஸ் நடக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். ஆனால் அக்கௌண்டிங்கில் அதை வந்து லாஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஓவரால் பேலன்ஸ் பேமெண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தா ஆல்வேஸ் பேலன்ஸ்டு. எப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, எரர் அண்ட் ஒமிஷன்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது சேஞ்ச் இன் அஃபிஷியல் ரிசர்வ்ஸ். சேஞ்ச் இன் அஃபிஷியல் ரிசர்வ்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெப்ளிசிட் ஆர் சர்ப்ளஸ் யூஸிங் டெப்ளிசிட் ஆனாலும் சரி, சர்ப்ளஸ் அதிகமாக இருந்தாலும் அஃபிஷியல் ரிசர்வ்ஸில் போட்டு வச்சுருவோம். டெப்ளிசிட் லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ்லேருந்து அமௌண்ட் எடுத்து இதை வந்து ஈடுகட்டிடுறது. அதுதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது 3 மெயின் அக்கௌண்ட்ஸ்: கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட்டுன்னு 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்ஸு, சர்வீசஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம்மு, யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னு சொல்லிட்டு 4 இருக்குது. ஓகேவா? கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து விசிபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
விசிபிள்னா குட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம், குட்ஸ் அண்ட் ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸ் எல்லாம் கிரெடிட்டு, இம்போர்ட்டில் வந்ததுன்னா அது டெபிட். ஓகேவா? இன்விசிபிள்னா சர்வீஸ் வந்து நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. இப்போ டூரிசமு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து கண்ணில் பார்க்க முடியாது, இது இன்விசிபிள். அதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் வந்து இன்கம் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் டெபிட், இன்கம் பெய்டு வந்து டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிலேட்ரல்ங்கிறது டொனேஷன், கிஃப்ட், நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்போதுமே பேலன்ஸாக தான் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட், அதே தான் இதில் சொல்லியிருக்கோம். கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், ஆஃபீஷியல் ரிசர்வ்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்டுனா குட்ஸு, சர்வீஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்கம்மு, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாமே. இது வந்து விசிபிள் ஐட்டம்ஸ் வந்து குட்ஸு. அதே வந்து சர்வீஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யூனிலேட்ரல், ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்து இன்விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்போர்ட் அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து விசிபிள் அப்படின்னா குட்ஸு, குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா. அதே வந்து குட்ஸை வந்து மெக்கண்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டு சொல்கிறோம். அதே வந்து இன்விசிபிள்னா இந்த சர்வீஸாக இருக்கட்டும், இன்கம்மாக இருக்கட்டும், யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் தர தேவையில்ல. இதெல்லாம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இந்த 4 ஐட்டம்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குட்ஸு, சர்வீஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, யூனிலேட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது 2 இது பார்த்தோம், விசிபிள், நான் விசிபிள். இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது ஒரு டாபிக், சப் டாபிக். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா இறக்குமதி வந்து, அதாவது பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், லாஸ், நெகட்டிவ் பேலன்ஸ், இது வந்து டிப்ளிஷிட். அதே வந்து சர்ப்ளஸ் அப்படிங்கும்போது வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறோம், அதனால் வந்து ப்ராஃபிட் என்ன ஆகும் அப்படின்னா சர்ப்ளஸ் ஆகும், இது வந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேமெண்ட்னா வந்து நெகட்டிவ், லாஸு, டெப்ளிசிட். பாசிட்டிவ்னா ப்ராஃபிட்டு, பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்னாவே சர்ப்ளஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து இம்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து இம்போர்ட் கிரேட்டர் தென் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் கிரேட்டர் தென் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் மைனஸ் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். இம்போர்ட் அதிகமாக இருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்து இம்போர்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது ப்ராஃபிட், சர்ப்ளஸ். இம்போர்ட் அதிகமாக இருந்து எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்தால் அது வந்து லாஸு, டெப்ளிசிட். ஏற்றுமதி அதிகம் லாபம், இறக்குமதி அதிகம் இழப்பு, அவ்வளோதான். பேலன்ஸ் ஆஃப் ஏற்றுமதி மைனஸ், அதாவது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னே வந்து பார்த்தது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட்டு, எரர் அண்ட் ஒமிஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் கரண்ட் அக்கௌண்ட்டில். இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடோட ஃபார்முலா எக்ஸ்போர்ட்டு மைனஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் மைனஸ் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்ன்னு சொன்னோம். அதே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ப்ளஸ் இன்விசிபிள் டேர்ம்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ளிசிட் கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்போ டெப்ளிசிட் ஆகும், டெபிட் வந்து கிரேட்டர் தென் கிரெடிட் அப்படிங்கிறது. கிரெடிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து சர்ப்ளஸ்ஸு, டெபிட் அதிகமாக இருந்தால் அது வந்து டெப்ளிசிட். கண்ட்ரி ஸ்பெண்டிங் மோர் தென் ஏர்னிங் அப்படின்னா அது வந்து டெப்ளிசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கேபிட்டல் அக்கௌண்ட்டு இன்ன வரைக்கும் பார்த்தது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் மணி, ஷேரு, பாண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டிஓ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுங்கிறது குட்ஸ் ஒன்லி, கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது குட்ஸு, சர்வீஸு, இன்கம். அதே வந்து சிஏடிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ் சிச்சுவேஷன், டெப்ளிசிட். கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோன். இப்போ வந்து பார்த்தோன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து டெப்ட் லயபிலிட்டிஸு, அதுக்கடுத்து நான் டெப்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டெப்ட் லயபிலிட்டிஸு லோன் தட் ஏ கண்ட்ரி ஹேஸ் டு ரீபே அப்படிங்கும்போது நம்ம வந்து மணி வந்து பாரோடு, நம்ம வந்து கடை வாங்குறோம், மஸ்ட் பி பெய்டு பேக் வித் இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட மறுபடியும் கொடுக்கணும், அதுதான் வந்து டெப்ட் லயபிலிட்டிஸ். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா
எதுனா வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து கடன் வாங்குகிறோம். ஒரு வந்து எப்படின்னா கமர்ஷியல் பாரோயிங்ஸாக இருக்கட்டும், ட்ரேட் கிரெடிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி. அதே வந்து நான் டெப்ட் லயபிலிட்டிஸ், கடன் வாங்கினா திருப்பி இன்ட்ரெஸ்ட்டோட கட்டணும். அது வந்து டெப்ட் லயபிலிட்டிஸ். நான் டெப்ட் லயபிலிட்டிஸ்னால் தேர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் தட் நாட் நீட் பேமெண்ட். இது வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின்லேருந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். மணி கம்ஸ் இன் நீட் டு பே நான் டெப்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. லோனு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ரீபே வந்து செய்ய வேண்டும். இதில் வந்து டெப்ட்டு வந்து வாங்குகிறோம். டெப்ட் வாங்குறது நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும். நான் டெப்ட்னா அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. டெப்ட் பாரோ ரிட்டர்ன், நான் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோ ரிட்டர்ன். இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா குட்ஸ் விசிபிள் வந்து இது மட்டும், இன்விசிபிள் யூனிலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது மெர்கண்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கால்குலேட்டட் ஆன் ஃப்ரீ ஆன் போர்டு. இது வந்து குட்ஸ். இன்விசிபிள் வந்து சர்வீஸு, ட்ராவலு, கிஃப்ட்ஸு, கிராண்ட்ஸ், இதெல்லாம் இதில் வரும். இன்விசிபிள் இம்போர்ட்ஸ். அதே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து டெப்ட் லயபிலிட்டிஸு, நான் டெப்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேங்களா. அதுதான் இது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் விசிபிளில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வரும். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் தான் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சர்ப்ளஸ் டிப்ளசிட் வரும். ஓகேங்களா. அதே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து டெப்ட் லயபிலிட்டிஸ் நம்ம வந்து திருப்பி கொடுக்கறது, பாரோயிங்ஸாக வாங்கினது. நான் டெப்ட் லயபிலிட்டிஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து 2 இருக்குது, ஈக்லிபிரியம், டிஸ்ஈக்லிபிரியம். அதாவது ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது வந்து ரிசிப்டும் பேமெண்ட்டும் அட்டானமஸில் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அது வந்து பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா. ஈக்லிபிரியம். அதே வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து டிஸ்ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளிசிட்டோ இல்லை சர்ப்ளஸோ வந்தால் அது வந்து டிஸ்ஈக்லிபிரியம். அதாவது சிம்பிளாக சொன்னோம்னா ஈக்குவலாக வந்தால் ஈக்லிபிரியம், பேலன்ஸாக வந்தாலும் ஈக்லிபிரியம். அதே வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னா டிஸ்ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டும் வந்து சர்ப்ளஸாக இருக்குன்னா வந்து ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து டெப்ளிசிட் இதாக இருக்குது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் வந்து டெப்ளிசிட்டாக இருக்குன்னா ரிசர்வ்ஸ் வில் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 4 இது இருக்குது. ஃபாரின் கரன்சி அசட்டு, கோல்டு, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸு, ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன். அதாவது ஓகேங்களா. இதில் வந்து ஃபாரின் கரன்சி வந்து லைக் பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ். டாலர், ஈரோ, யான் இந்த மாதிரிலாம் வர்றது வந்து ஃபாரின் கரன்சி அசட்டு. அதே வந்து கோல்டு வந்து நம்ம வந்து எப்படி வீட்டுக்காக வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா வாங்கி வைக்கிறது வந்து நிறைய கோல்டு வந்து சேவ் பண்ணி வைக்கிறது ஃபிசிக்கலாக. அது வந்து கோல்டு. சேஃப் ரிசர்வ். ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் IMF வந்து கொடுக்கறத விட யூஸ்டு டூரிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி தட் இந்தியா கேன் ஈஸிலி வித்ட்ரா ஃப்ரம் IMF இருக்கிற 1000 ரூபா இருக்கணும்னா அது வந்து 1200 ரூபா இருக்குன்னா 200 ரூபா எடுத்து நம்ம வந்து அது வந்து நம்மளோட அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் ட்ரான்சி பொசிஷன். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ RBI வச்சிருக்க கோல்டு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து IMF கொடுக்குற ஒரு நிதி உரிமை தேவையான போது பயன்படுத்திக்கலாம், எளிதாக எடுக்கக்கூடிய நம்மளோட அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரி எமர்ஜென்சி மணி ரிசர்வ்ஸ்னாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிதீம்ஸ். இதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ஒன் கண்ட்ரி கரன்சி இன்டூ அனதர் கரன்சி. அதாவது ருப்பீஸ்லேருந்து டாலராக சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா. அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். மாற்றுறது. ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிதீம்ஸ்னால் கரன்சி சிஸ்டம். இது ஒரு நாடு அந்த கரன்சி வேல்யூ எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு இருக்கு. ஃப்ளோட்டிங்னா பார்த்தோம் அப்படின்னா கரன்சி வேல்யூ டிசைட் மார்க்கெட் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது, கரன்சி வேல்யூ வந்து பணமதிப்பை வந்து எப்படி தீர்மானிக்குது. இது வந்து கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் கிடையாது. இப்போ எப்படின்னா வேல்யூ அப் அண்ட் டவுன், டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து வந்து அப்பாகும் டவுன் ஆகும். இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா. ஆனால் என்கிட்ட 5 லேப்டாப்ஸ் தான் இருக்குது. ஒரு லேப்டாப் வந்து 30,000. ஆனால் அந்த 10 மெம்பர்ஸ்க்குமே வேணும் 5 லேப்டாப்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நான் 30,000 லேப்டாப் வந்து 35,000 சேல் பண்ணும்போது சேல் பண்ணுறேன்.
ஏன்னா ப்ராஃபிட் வச்சு, ஏன்னா 10 மெம்பர்ஸ் தேவை, டிமாண்டை பேஸ் பண்ணி ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு பண்ணுறது. ஓகேங்களா, 35,000 நான் வந்து சேல் பண்ணுறேன், யாருக்கு இன்னும் இந்த 5% வாங்கிக்குவாங்க. ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், இது வந்து ஃபிக்ஸஸ் த வேல்யூ கம்பேர்டு வித் கோல்டு வித் அனதர் கரன்சி. நீட் ஆர்பிஐ கண்ட்ரோல். ஆர்பிஐ கரன்சி வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணும், கோல்டு அல்லது டாலர் வந்து ஈக்குவல் வைத்திருக்கு. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். பெக்டு அப்படின்னா ஒரு நிலைநிறுத்தப்பட்ட, இதோட இது ஸ்டாப் அப்படின்னது. அதாவது எப்படின்னா கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபிக்ஸஸ் த வேல்யூ, அதாவது கம்பேர்டு வித் கோல்டு ஆர் அனதர் கரன்சி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கரன்சியோட வந்து டாலர் வந்து கம்பேர் பண்ணுறது. ஒரு ரூபா, அதாவது எப்படின்னா $1 இஸ் ஈக்குவல் டு நம்மளோட கரன்சியில் 50 rupees அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுதான் கம்பேர். ஒரு டாலரோட வேல்யூ வந்து 50 rupees அப்படிங்கிறது வந்து 50 அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸஸ் பண்ணுறது. கம்பேர்டு வித் கோல்டு ஆர் அனதர் கரன்சி, கோல்டாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம். இது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து கோல்டு அல்லது டாலருடன் ஈக்குவல் வைத்திருக்கும். மேனேஜ்டு ஃப்ளோட்டிங், பெக்டு ஃப்ளோட்டிங், மிக்ஸ் ஆஃப் போத். வேல்யூ ஃப்ளக்சுவேட், அதாவது ஒரு வேல்யூ இப்போ வந்து சார்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரேஞ்ச் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கும். டாலரோட விலை டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே இது கிடையாது, இது வந்து பெக்டு பண்ணிடுவாங்க, மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஃப்ளக்சுவேட் வித் இன் லிமிட்டோட கவர்மெண்ட் சம்டைம்ஸ் இஸ் ஏ கண்ட்ரோல். தேர்டு வந்து மேனேஜர் ஃப்ளோட்டிங் வந்து பெக்டு ஃப்ளோட்டிங்னு சொல்லுவோம், டர்ட்டி ஃப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும், ஆர்பிஐ வந்து போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் மேனேஜர் ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது மார்க்கெட் டிசைட் பண்ணும். அதாவது அன்னன்னைக்கு நிலவரப்படி இந்தியாவில் ஒரு ரேட் இருக்கும், யூஎஸ்ஏல இது இருக்கும். அதே வந்து ஃபிக்ஸ்டு கவர்மெண்ட் டிசைட், $1 $1 50 தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது. மேனேஜ்டு, இது வந்து போயிட்டே இருக்கும், அந்த லெவலுக்கு விட மாட்டாங்க. இப்போ ஹைப்ரிட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சார்ட் இருக்குன்னா அதில் ஹைப்ரிட் மேலே போயிட்டே இருக்கும். கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவான், திடீர்னு ஆர்பிஐ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடணும், லிமிட் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து இது பண்ணிடுறது. வந்து மேனேஜர். ஃபிக்ஸ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, மேனேஜர் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது ஃப்ரீ, ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட், மேனேஜ்னா ரெண்டுமே சேர்ந்தது. அதாவது டைப்ஸ் ஆஃப் டிஸ்ஈக்லிபிரியம், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஈக்லிபிரியம்னா அட்டானமஸ் பேமெண்ட்டும் ரிசிப்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நாட் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து டிஸ்ஈக்லிபிரியம். இந்த டிஸ்ஈக்லிபிரியம் வந்து எதனாலலாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது டெம்பரவரி, ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு கிராஃப் ஃபெயிலியர், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுது, அந்த டைமில் வந்து விளைச்சல் இல்லாமல் இருக்கிறது. சப்போஸ் வந்து ஏதோ ஒரு சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை சப்போஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார் நடந்திருக்கும் போது நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய வாங்கியிருக்க மாதிரி இருக்கலாம். அப்படிங்கும் போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வில் கெட் கரெக்டட், ஆட்டோமேட்டிக்கலாக கரெக்ட் ஆகிடும். இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில் கெட் கரெக்டட் ஆட்டோமேட்டிக், டஸ் நாட் போஸ் சீரியஸ் ப்ராப்ளம். அதாவது எப்படின்னா இது வந்து அந்த டைமிங்கில் மட்டும் நம்ம வந்து அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கலாம், அதனால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல், இது வந்து ஷார்ட் பீரியட் டெம்பரரி. ஃபண்டமெண்டலில் அது லாங் டர்மாக நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது வந்து டெம்பரவரியாக நடக்கிறது. ஓகே, ஃபண்டமெண்டல்ங்கிறது லாங் பீரியட், அது வந்து டெப்ரிசிட் சர்ப்ளஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு லாங் டேர்மில். சைக்கிளிக்கும் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண நல்லா போகும், நல்ல ஹை பிச்சுக்கு போகும், அதுக்கப்புறம் வந்து ரெசிஷன் ஆகும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த ப்ரொடக்ஷன் டைம் இது ஆகிறது. அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் இன் டெக்னாலஜி வைஸாக, டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், ஒரு என்வரன்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனால சேஞ்ச் இன் எக்கனாமிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. Business cycle refers periodic ups and downs economic activity. Cycle business expansion, boomல நல்லா growing fast, high production நடக்கும், high employment increase, people spend more, business grows காக இது பண்ணுது. Peak, highest point of the economic growth slows down, price may rise அப்படிங்கிறது. அதுக்கடுத்து contraction வந்து economic starts falling, கான்ட்ராக்ஷன், ரெசெஷன் ஆகிட்டே இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் ஃபால் ஆகுது. அப்புறம் லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எக்கனாமி, வெரி லோ டிமாண்ட், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸ்பென்ஷன் கெட்ஸ் மோர், மெனி ஆர்டர்ஸ், ஹையஸ்ட் மோர் ஒர்க்கர்ஸ். ஃபுல் ப்ரொடக்ஷனுங்கிறது பட் ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ரைசிங். ரெசெஷன் தின் கெயின் அந்த க்ரோத் அகைன் ஸ்டார்ட்ஸ். பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகும், பீக் ஆகும், ரிசெஷன் ஆகும், அதுக்கடுத்து ட்ரஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி டிஸ்இக்லிபிரியம் அப்படிங்கிறது ஷார்ட் பீரியடு. ஒரு சீசனல் சேஞ்ச், பயிர் தோல்வி, காலநிலை மாற்றம், குறுகிய பெரிய பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது லாங் டர்ம் ப்ராப்ளம். டீப் ரூட் ஆழமான இழப்பு அதிகமாக, டீப் ரூட்டட் டெபிசிட்ஸ் வந்து சீரியஸ் இஷ்யூ ஃபார் த எக்கனாமி. சைக்கிள் எப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை, ப்ரைஸ் அண்ட் இன்கம் இந்த மாதிரி நடக்கிறது. ஸ்ட்ரக்சரல்னா டெக்னாலஜி சேஞ்சஸ்னாலையும் பீப்புள்ஸோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறதுனாலையும் லாங் டர்ம் பிஸ்னஸ் எக்கனாமிக் சேஞ்சஸ்னால நடக்கிறது.